திருப்பாவை 17. அம்பரமே தண்ணீரே. நம்முடைய திருவாய்ப்பாடி பெண்கள் நந்த மகாராஜனின் அரண்மனைக்குள் வந்துவிட்டார்கள். கம்சனால் ஏவப்படும் அரக்கர்கள் வந்தால் அவர்களை எதிர்கொள்ள தயாராக முதல் கட்டில் நந்த மகாராஜா உறங்குகிறார். செற்றார் திரளழிய சென்று செருச் செய்யும் கோவலராயிற்றே. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் என்று எழுப்புகிறார்கள். அம்பரம் என்றால் ஆடை. கண்ணன் அணிந்த ஆடை பீதாம்பரம். இல்லை என்று வந்தவர்களுக்கு உண்ணும் சோறு, உடுத்தும் உடை, பருகும் நீர் கொடுத்து அவர்களை ஆதரிப்பதை தன் தலையாய பணியாக செய்கிறார். அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று மகாராஜனை எழுப்புகிறார்கள். கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் என்று தன் பிள்ளையின் லீலைகளால் இடைமெலிந்த யசோதையை துயில் எழுப்புகிறார்கள். அச்சுதா அமரரேரே ஆயர்த்தும் கொழுந்தே என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கண்ணனை கொழுந்து என்கிறார். இங்கு ஆண்டாள் கொம்பு அன்னார்க்கு எல்லாம் கொழுந்தாய் திகழ்கிறவள் என்று யசோதையை அழைக்கிறாள். உனக்கு தெரியாதா எங்கள் வருத்தம்? எம்பெருமானின் திருவிளையாடல் எல்லாம் காணப்பெற்ற தெய்வநங்கை யசோதை என்ற ஆயர்களின் குல விளக்கை எழுப்புகிறார்கள். கண்ணன் அவன் உம்பர்கோமான். நேமியோடு வலம்புரி பொறித்த மா தாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா அல் போல என்று முல்லைப்பாட்டு சொல்வது போல் ஆழியழ சங்குமெழ திருமார்பில் தாயாரோடு மகாபலியிடம் தானம் வாங்கிய நீர் கையில் சொட்ட நிமிர்ந்த உலகம் அளந்த திருமாலை அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே என்று அழைக்கிறாள். பூமிக்கு ஆடையாக திகழும் ஆகாயத்தை மூடு அறுத்து அவன் விண்ணையும் மண்ணையும் அளந்து ஜீவராசிகள் அனைத்தையும் அனைத்த கருணையை சொல்கிறாள். அடுத்து பலராமனையும் கிருஷ்ணனையும் எழுப்புகிறார்கள். பசும் பொன்னால் ஆன கழல் அணிந்தவன் செல்வன் பலராமனையும் கண்ணனையும் செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய், நீங்கள் இருவரும் எழுந்து எங்களுக்கு அருளுங்கள் என்கிறாள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே.